ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வயம் எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது எப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கூகுளில் போயிட்டு என்டிஏ எக்ஸாம் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அதோட ஹோம் பேஜ் அப்பியர் ஆகும். அதில் கிளிக் ஹியர்னு கொடுங்க. கிளிக் ஹியர் கொடுத்ததும் ஸ்வயம் ஜான்வரி 2025 கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். நம்ம நியூவாக இப்போது ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்றதுனால நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களோட எல்லா டீட்டெயிலும் கேட்கும். நீங்கள் ஸ்வயம் கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே ஈச் அண்ட் எவ்ரி இதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 28 மார்ச் 2025 டு 14th ஏப்ரல் வரையும். லாஸ்ட் டேட் எப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் 15th ஏப்ரலோட லாஸ்ட்டு. ஜென்ரலுக்கு 750, ஓபிசிக்கு 500, அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லுமே படிச்சுட்டு இந்த டீட்டெயில் ஃபுல்லுமே நான் படிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக கன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு வரும். அதை கிளிக் பண்ணதும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். ப்ளீஸ் யூஸ் த சேம் மெயில். நம்ம சொன்ன மாதிரி நம்ம கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடியோ அதை கொடுத்ததும் கேப்சா கோட் வரும். கேப்சா கோட் கொடுத்ததும் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு வரும். ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததும் ஓடிபி வெரிஃபைட் அப்படின்னு வரும். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். அதில் கேண்டிடேட் நேம்னு இருக்குல்ல, அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபாதர் நேம், மதர் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடென்டி டைப்பில் உங்களோட பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, ரேஷன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பேனுன்னு கொடுக்குறோம் அப்படின்னா பேனோடதை கொடுத்துட்டு தென் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். உங்களோட பாஸ்வேர்டு 8லேருந்து 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பர், 1 அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர், 1 ஸ்பெஷல் கேரக்டர், மீதி ஸ்மால் லெட்டர்ஸ் இது இருக்கணும். கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. செக்யூரிட்டி கொஷின், சப்போஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஷின் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்களோடதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் அண்ட் உங்களோட பர்த் சிட்டி வரும். அதில் ஒரு கேப்சா கோடு இருக்கும். கரெக்டாக பார்த்து அந்த என்டர் செக்யூரிட்டி பின்னுன்றதில் கொடுத்ததும் சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதும் கன்ஃபார்மாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமான்னு ஓகே வரும். தென் ஓகே கொடுத்துருங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் உங்களோட மெயில் ஐடிக்கு போகும். தட் இஸ் அப்ளிகேஷன் நம்பர். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்ததும் இது மாதிரி தான் அப்பியர் ஆகும். இப்போது தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸாக முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்கா. இப்போது அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்ளிகேஷனில் ஒன்றும் கிடையாது. உங்களோட பர்சனல் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் ப்ளர் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. உங்களோட நேஷ்னாலிட்டி, கேட்டகரி எல்லாத்தையுமே, ஐடென்டி கார்டு, நேஷ்னாலிட்டினா இந்தியன், கேட்டகரி தட் இஸ் உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில் இருக்கும். நீங்கள் இப்போ கேட்டகரி கொடுத்ததும் ஐடென்டி கார்டு தட் இஸ் பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ அதில் என்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அதை கொடுங்க. நான் பேன் கார்டு கொடுத்துருக்கேன். பிடபிள்யூ கேண்டிடேட்ன்றது அதாவது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அது நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்ததும் அடுத்த கொஷின்ஸ் விசிபிள் ஆகும். வெயிட் பண்ணுங்கள்.
ஏன்னா இது கொஞ்சம் ஆன்லைனில் பண்ணுறதுனால. தென் கேப்சா கோடு என்டர் பண்ணதும் ஐ அக்ரின்னு கொடுங்க. தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில் சேவ் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்ததும் தென் இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில் முடிச்சிட்டோம். தென் காண்டாக்ட் டீட்டெயில், உங்களோட அட்ரஸ்ஸு, லொக்காலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ரெசண்ட் அட்ரெஸ்ஸும் இருக்குது, பெர்மனண்ட் அட்ரெஸ்ஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி அதோட கேப்சா கோட் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் முடிஞ்சிருச்சு. இந்த செகண்ட் ஃபார்மும் முடிச்சாச்சு. தென் கோர்ஸ் டீட்டெயிலில் என்ன அப்படின்னா கரண்ட் ரோல், ஸ்டூடெண்ட்டா இல்லை எம்ப்ளாயியா ஃபேக்கல்ட்டியோ அதை கொடுங்க. தென் ஸ்டேட், உங்களோட ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு தான், தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணதும் தென் சிட்டி கேட்கும். இப்போ கடலூர்னா கடலூர் கொடுங்க, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி எதுவோ அது. தென் யூனிவர்சிட்டி நேம், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டி நேம் செலக்ட் பண்ணதும் அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. உங்களோட காலேஜ் நேம் கொடுக்கணும். காலேஜ் நேம் எதுவோ அந்த காலேஜ் நேம் கொடுத்துட்டு இதுக்கு நோ கொடுத்துருங்க. பேர் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்ஸ், எப்படி எந்த கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது, நீங்கள் காலேஜுன்னு கொடுத்துருங்க. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜ், இல்லை ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் த கரண்ட் ஸ்டடி அப்படின்னு, ஹெல்ப்ஃபுல் இன் மை கரண்ட் ஸ்டடின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதுக்கும் எஸ் கொடுத்துருக்கோங்க. அண்ட் தென் இந்த எக்ஸாம் டீட்டெயிலுக்கு நம்ம காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ற கொஷினுக்கும் எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த எஸ் கொடுத்ததும் அடுத்த கொஷின் விசிபிள் ஆகும். இதை வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நோ கொடுத்துருங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் அந்த கேப்சா கோடு என்டர் பண்ணதும் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்ததும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இது மாதிரி வரும், காலேஜ் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்போது கோர்ஸ் டீட்டெயிலை பற்றினா நீங்கள் டே 1 ஷிஃப்ட் 1ஆ இல்லை டே 1ல் ஷிஃப்ட் 2ஆ, அதாவது மார்னிங் காலேஜா இல்லை ஈவினிங் காலேஜான்ற மாதிரி இதில் டே 1, டே 2, டே 3 உங்களோட கோர்ஸ் டிஸ்பிளே ஆகும். சைல்ட் அண்ட் டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டே 2 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அதுலேயும் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ டே 1லேருந்து டே 4 வரையும் கொடுத்து க்ரீன் கலர் டிக் வரும். அதை கொடுத்து முடித்ததும் எக்ஸாம் சிட்டி கேர்ஃபுல்லாக கொடுங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு எந்த சிட்டியோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எது பக்கமாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. செகண்ட் சாய்ஸ் ஃபார் த எக்ஸாம் சிட்டின்ற போது அதே போல் ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டி கொடுத்துக்கோங்க. அது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். அந்த 4 ஆப்ஷனும் கரெக்டாக எக்ஸாம் டேட் சிட்டி கொடுத்து முடித்ததும் கேப்சா கோட் அப்பியர் ஆகும். கேப்சா கோடை என்டர் பண்ணதும் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடித்ததும் லாஸ்ட்டாக கீழே கார்னரில் இருக்கல அந்த ஆப்ஷனையும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்ததும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது தான் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மினிமம் 10 KBலேருந்து மேக்ஸிமம் 100 KB அந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு ஃபோட்டோவை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அதே போல் சிக்னேச்சர் வந்து JPGயில் தான் இருக்கணும். அதுவும் 4 KBலேருந்து
100 KB ஒலி மேக்ஸிமம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே போல் அடுத்தது கேட்டகரி, அது பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணும். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதும் சர்டிஃபிகேட் அப்டேட்டட் அப்படின்னு வரும். டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு இது மாதிரி ப்ரிவ்யூ வரும். அடுத்தது மொபைல் வெரிஃபிகேஷன், உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா கூட என்டர் பண்ணதுமே சென்ட் ஓடிபி அதுக்கு போகும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைலும் வெரிஃபிகேஷன் ஆகிடும். சரிங்களா? வெரிஃபைட் ஓடிபின்னு கொடுத்துருங்க இப்போது. தென் கேப்சா கோட் கொடுத்ததும் ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு வரும். ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதும் ஃபைனல் சப்மிட் கேட்கும். ஃபைனல் சப்மிட் கொடுங்க. இதில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லுமே நீங்கள் இப்போது கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்றதுக்காக ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததும் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, அப்ளிகேஷனும் ஃபுல்லாக பண்ணியாச்சு, மொபைல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ பேமெண்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை பே நவ் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கனரா பேங்க்குக்கு டைவர்ட் ஆகும். கனரா பேங்க் அப்படின்ற கேட்வேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் கனரா பேங்க்குன்னு டச் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன் வரும். கிரெடிட் ஆர் டெபிட் கார்டோ இல்லை நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா கியூஆர் கோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பீம் யூபிஐ அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணதும் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு விசிபிள் ஆகும். அது விசிபிள் ஆனதும் நீங்கள் எப்பயும் போல் ஜிபேயில் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கியூஆர் கோடுக்கு அமௌண்ட் சென்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போது நீங்கள் சென்ட் பண்ணும்போது கரெக்டாக நெட்வொர்க் வச்சுக்கோங்க. அதே போல் எந்த டைவர்ஷனும் இல்லாத ஓகே கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.